இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். சஸ்பென்ஷன் ஆர்டர் பறந்துருக்குங்க. கேட்கும் போது சூப்பராக இருக்குல்ல, ஆனால் வெயிட் பண்ணுங்க, ட்விஸ்ட் இருக்கு. கோயம்புத்தூரில் சூலூர்ன்ற பகுதியில் ஒரு சின்ன பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விசாரணையில் ஈடுபட்ட ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆச்சுங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக. அதை தொடர்ந்து ஒரு பெரிய குந்தரிப்பு வந்தது. அப்போ ஒரு நியூஸ் பார்த்தேங்க. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவங்க 3 பேத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லைனாலும் நார்த் மீடியாஸில் பறந்தது. அதுவும் அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை பார்க்கணுமே. ரெஸ்பெக்ட் சிஎம் பட்டன், குட் சிஎம் இன் இந்தியா ஐ ஹவ் நெவர் சீன். நாங்கள் தான் பார்க்கல. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்படலையேன்னு லைட்டாக கூகுள் சர்ச் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. உண்மைதாங்க, இது ஃபேக் நியூஸ். ஸ்டில் டுடே இந்த மாதிரி எந்த நியூஸும் வரல. மேபி வரலாம் ஃபியூச்சரில், தெரியல. ஆனால் இன்னும் நியூஸ் வந்தது. இப்போ விசிகால இருந்து திரு விஜய் அவர்களோட கைகோர்த்து சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்க திரு வன்னியரசு அவர்கள் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறையினர் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டார். பார்த்துக்கோங்கப்பா, அவர் சொன்னதை நான் தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்லலை. எது உண்மையோ அதை வெளியே சொல்லுங்கள். ஏன் ஃபேக் நியூஸை அதிகமாக பரப்புறாங்கன்றது எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.